ஹாய் மக்களே, வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடமா இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ கிருஷ்ணகிரிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி திருப்பத்தூருக்குன்னு ஒரு டேம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டியப்பனூர் டேம். ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ ஆண்டியப்பனூர் டேம்ன்றது நம்மளுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, அடிக்கடி போகிற இடம்ன்றது சொல்ல முடியாது. மாதத்துக்கு ஒரு டைமு, 2 மாதத்துக்கு ஒரு டைமு. ஸோ இங்கெல்லாம் நம்ம வந்து டென்ட் ஸ்டேலாம் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம தெரிஞ்சவங்க இங்கே ஒருத்தர் இருக்காங்க அப்படின்றதால இங்கெல்லாம் வந்து நம்ம டென்ட் ஸ்டேலாம் எடுத்திருக்கோம். அது ஒரு மறக்க முடியாத நினைவுகள் மாதிரி. ஸோ அந்த டேமுக்கு தான் இங்கே வந்திருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த டேமில் ஃபஸ்ட்டு என்ட்ரியே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு ஆளுக்கு. ஸோ ஆள் இருப்பாங்க, அப்போ நீங்கள் பே பண்ணால் போதும். ஆள் இல்லைனா எல்லோரும் போய் சுற்றி பார்த்துட்ருப்பாங்க. இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. கவர்மெண்ட் நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது உருப்படியாக இருக்காது. ஸோ அது சரியான பராமரிப்பாகவும் இருக்காது. ஸோ இங்கே வரலாம், எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு, விளையாடுறதுக்கு என்னவோ, பார்க்குக்கு என்னவோ, அப்புறம் உட்காந்து பேசுகிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறையா மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஒழுங்கான பராமரிப்பில் இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலே பார்த்திங்கன்னா இந்த ஆண்டியப்பனூர் டேமுக்கு நிறைய வந்து மக்கள் தொகை வர்றதே கிடையாது. சாட்டர்டே சண்டேயில் மேக்ஸிமம் இங்கே சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்க வருவாங்க. ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஸோ அதனால் வருவாங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது சுற்றிலும் எல்லா இடத்துலையும் பச்சை பசேலாக இருக்கும். அது தேவையில்லாத செடிகள் தான். ஸோ இதெல்லாம் சுத்தம் பண்ணாமல், ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது கரெக்டான பராமரிப்பு இல்லாதனால மக்களும் இங்கே அதிகமாக வரதில்லை. சாட்டர்டே சண்டேயில் மேக்ஸிமம் வந்து வருவாங்க, கொஞ்சம் பேர் வராங்க. பட் அதுக்கப்புறம் அதிகமாக வர்றது கிடையாது. ஆனால் வீக் டேஸ்லலாம் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பக்கத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து கட்டடிச்சுட்டு வர்றதா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயம் இங்கே வந்து நல்லாயிருக்கும். நிறைய பார்க், ஆல்மோஸ்ட் 2 பார்க் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நடந்து வரும்போதே ஒரு பார்க்கு, ரைட் சைடில் போனீங்கன்னா பெரிய தீம் பார்க் மாதிரி, தீம் பார்க்கில் இல்லை விளையாட்டு திடல். ஸோ பசங்க, சின்ன பசங்க எல்லாம் விளையாடுறதுக்கான எல்லா விஷயமும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சரியான கவர்மெண்ட் பராமரிப்பு இல்லையா, இல்லை கவர்மெண்ட் கொடுத்து இவங்க பராமரிப்பு இல்லையான்னு தெரில. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. வரலாம், இந்த மாதிரி மரத்தரில் வந்து உக்காந்துக்கலாம், இவ்வளோதான் இங்கே ஆண்டியப்பனூர் டேமில். பட் இதை கரெக்டாக பராமரிப்பு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக மக்களும் இங்கே வந்திருப்பாங்க. ஏன்னா இங்கே ஒரு டேம் இருக்குது. ஸோ இந்த டேமில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கிருஷ்ணகிரி எவ்வளோ லென்த்தாக இருக்கும். கிருஷ்ணகிரி வந்து கிருஷ்ணகிரி டேம் கேஆர்பி டேம் போனவங்களுக்கு தெரியும். ஸோ அது எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு, அதை அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப சின்ன டேம் தான். ஸோ அதனால் வந்து மக்கள் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த நீர் தேக்க நின்று பார்க்குற அளவுக்கு இங்கே வசதி இருக்குது. ஸோ அந்த தண்ணி வளைஞ்சு போகிறது ரொம்ப கிட்டவே நின்று பார்க்குற அளவுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ப்ளஸ் சுற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏலகிரி மலை, புதூர் நாடு, அப்புறம் ஜவ்வாது மலை. ஸோ இதெல்லா மலையும் சுற்றி இதுக்கு சென்ட்ரலில் தான் இருக்கும். ஸோ இது சென்ட்ரலில் அமைஞ்சிருக்கனால பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி வந்து ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனாகவே இருக்கும். பயங்கர க்ரீனிஷாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மதிய டைம்லன்னா உங்களுக்கு வெயிலாக இருக்கும். பட் மார்னிங் ஈவினிங்லாம் பார்த்திங்கன்னா சன்ரைஸாக இருக்கட்டும், சன்செட்டாக இருக்கட்டும், மாஸ் தான், தரமாக இருக்கும். சுற்றி பார்த்திங்கன்னா வீடியோவில் உங்களுக்கே தெரியும், எந்த பக்கம் திரும்பினாலும் சரி உங்களுக்கு ஃபுல்லாக ஹீல்ஸாகவே இருக்கும். புதூர் நாடு ஆரம்பித்து ஜவ்வாது மலையில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஏலகிரி ஹில்ஸு, இதெல்லாமே சுற்றி சென்ட்ரலில் இருக்கிறது தான் இந்த ஆண்டியப்பனூர் அணை டேம்னு சொல்லலாம். இந்த அணை இன்னும் ரீசெண்டாக மழை பெஞ்சதுனால அது ஃபுல்லாகிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஆண்டியப்பனூர் அணை வந்து ஃபுல்லானதை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அது ரொம்ப அது தண்ணி லைட்டாக அப்படியே கசிஞ்சு வெளியே வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி போயிட்டு இருந்துச்சு. நான் இப்போ தான் ரீசெண்டாக 2 days முன்னே தான் போயிருந்தேன். ஸோ அப்போயே தண்ணி நல்லா ரொம்பிட்டு கொஞ்சம் அப்படியே நீர் வழிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு இங்கே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற டேமில் கேஆர்பி டேம்லலாம் கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ கிட்டலாம் போய் நீங்கள் போக முடியுமான்றது வாய்ப்பில்லை. ஏன்னா தண்ணி அதிகமாக போயிட்டுருக்கோம், சம்திங் சேஃப்டி இஷ்யூ. பட் இந்த டேமில் பார்த்திங்கன்னா இங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ அது கீழே இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பெரிய பார்க் இருக்கும். பட் பராமரிப்பு இல்லை. ஆனால் நல்லா ரெடி பண்ணாங்க. நாங்கள் ஒரு கட்டத்துக்கு இதுக்கு போகும்போது பார்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் கிருஷ்ணகிரி பார்க்கை விட இது ரொம்ப நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லா பொம்மைங்கள்லாம் வச்சு, ஒட்டகம், சிங்கம், புலி, யானை, அப்புறம் அந்த பில்லுலே நிறைய பேர், இதெல்லாம் வச்சு நிறைய எடிட் பண்ணாங்க. பண்ண விட்டாங்க. அதை பராமரிப்பில் ஆள் வராங்களோ இல்லையோ, அதை பராமரிப்பு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆட்கள் வருவாங்க. யாரும் வர்றதில்ல அப்படின்றதுனால யாரும் பராமரிப்பு பண்ணுறதில்லையோ அப்படின்றது தான் என்னுடைய யோசனை. ஸோ இந்த பார்க்கு இது மட்டும் தானா அப்படின்னு கேட்கலாம். அது மட்டும் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்ன வரையும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து
வெறும் இது மட்டும் தான் இருந்துச்சு. டேம் மட்டும் தான். ஆனா, இப்போ வந்து அங்க ஒரு மீன் கடையும் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இங்கேயே மீன் பிடிச்சி, இங்கேயே வந்து இவங்க ஃப்ரை பண்ணி தராங்க. ஸோ அது இங்கே இன்னும் மற்றும் ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னே நாங்கள் 10 ஸ்டே நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அப்போ வந்து தான் இந்த மீன் கடை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெண்டை மீன் தான். ஏரி கெண்டை தான் இங்கே இந்த ஏரியிலே பிடிக்கிறது தான். ஆண்டப்பனூர் டேம்லேயே பிடிக்கிற மீன் தான். ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 30. சைஸ் வேரியண்ட்டை தான் ரூ. 30 போடுறாங்க. காரம் ஓவருங்க. எனக்கு காரம் பச்சை காரம் பயங்கரமாக இருந்துச்சு. பட்டு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கெல்லாம் வேறு வாங்கிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து இங்கே மீன் குழம்பு சாப்பாடும் கிடைக்கும். ஓகேங்களா? சண்டேஸ்லாம் ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். டேம் போனீங்கன்னா இங்கே மீன் குழம்பு இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே டேம்னாவே மீன் குழம்பு இருக்கும். சேம் அதே மாதிரி ஆண்டியப்பன் டேம்லேயும் அதை வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. நீங்களும் வந்து அதில் ஜாலியாக சாப்பிட்டு டேமில் இருந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணணும். நாங்களும் மீன் வாங்கி நாங்களும் சாப்பிட்டோம். காரம் தான். எனக்கு காரம், மற்றவங்களுக்கு எப்படி அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்களுடைய நாக்கு தான். சில பேர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா இருந்தது. டேஸ்ட் வைஸ் ஓகே குட். சின்ன மீனாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது Cine Times Babu. Thank you so much guys once again. Thank you. Bye bye and see you on next live guys. Thank you. Bye bye.